ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா டெல்லி போலீஸோட ரீசனிங் கொஷின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 10 இம்பார்ட்டன்ட் ரீசனிங் ப்ரீவியஸ் இயர் ரீசனிங் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த 10 கொஷின் சால்வ் பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக உங்களுடைய ரீசனிங் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும், உங்களுடைய ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். எக்ஸாமில் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கொஷின்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க, இல்லை ஏற்கனவே பார்த்தும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது நம்மளோட சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை ஃபைட்டர்ஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்க, அவங்களுடைய ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுடைய ரீசனிங் ஸ்கில் வளர்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரீசனிங்க்கு வேறு எந்த சேனலுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுதான் என்னுடைய கருத்து. ஸோ நம்ம சேனல்லே எல்லா கண்டென்ட்டுமே அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ரெகுலராக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். ப்ராக்டிஸ் நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய எக்ஸாம் ஹாலில் உங்களுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த 25 கொஷினை எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 or 13 மினிட்ஸில் நீங்கள் போட முடியும். ஓகேங்களா? அந்தளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஈவன் தோ இது சிஜிஎல்லாக இருக்கட்டும், இல்லை என்டிபிசியில் கிராஜுவேட் லெவலாக இருக்கட்டும், எந்த எக்ஸாம்னா இருக்கட்டும், 30 கொஷினா 15 மினிட்ஸ், தட்ஸ் இட். ஓகேங்களா? அதுக்கு மேலே தேவையே படாது. அந்தளவுக்கு நீங்கள் ஸ்பீடாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஸ்பீடாக இருங்க. அப்போ தான் மற்ற சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு சால்வ் பண்ணால் டைம் இருக்கும். மேக்ஸுக்குலாம் உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக 1 நிமிஷம் எடுக்கிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது மேக்ஸுக்கு. அதனால் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரீசனிங்கை எந்த அளவுக்கு குயிக்காக முடிக்க முடியுமோ முடிக்க பாருங்கள். நம்ம சேனலில் எல்லாமே அப்லோட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருமா? ஓகே. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 70 கொடுத்துருக்காங்க, தென் 6 to 5, அதாவது 25ஓட ஸ்கொயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 5. இந்த சேமே பார்த்தீங்கன்னா 144 12ஓட ஸ்கொயர். ஸோ 196 பாருங்கள் ஃபைட்டர்ஸ், 14ஓட ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியுது, ஏதோ ஸ்கொயர் நம்பர் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. சம்திங் ஹேப்பன்டு ரிலேட்டட் டு ஸ்கொயர், அது நம்மளுக்கு நல்லா தெரியுது. அது நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு தான் இங்கே விஷயமே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைட்டர்ஸ், இப்போ 6 to 5 இருக்குல்ல, இப்போ நம்ம இதை ரூட் எடுத்தால் நம்மளுக்கு 25 கிடைக்குது. ஸோ 25க்கும் 75க்கும் என்ன ரிலேஷன் பாருங்க. இப்போ இன்ட்டு 3 பண்ணலாமா? இன்ட்டு 3 பண்ணிங்கன்னா 75 we get. ஸோ 75லேருந்து -5 பண்ணுங்க ஃபைட்டர்ஸ், 70 we get. ஓகேங்களா? இந்த சேம் லாஜிக்கை இந்த தேர்ட் செட்லேயே அப்ளை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ தேர்ட் செட்டில் நம்ம அப்ளை பண்ணும்போது 196 நம்ம ரூட் எடுக்கிறோம் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு 14 கிடைக்குது. இன்ட்டு 3 டைம்ஸ் பண்ணுங்க, வாட் வி கெட் 42. 42 -5 பண்ணுங்க ஃபைட்டர்ஸ், பிகாஸ் நம்ம இதில் -5 பண்ணல. ஸோ -5 பண்ணுறேன், 37 கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ 37 இருக்கான்னு பாருங்க, இருக்கு. ஸோ வித் த சேம் லாஜிக், எப்படி வித் த சேம் லாஜிக் இப்போ நம்ம கொஸ்டினை அப்ரோச் பண்ணுறோம். ஸோ 144 ரூட் எடுக்கிறோம் ஃபைட்டர்ஸ், 12 கிடைக்குது. இன்ட்டு 3 டைம்ஸ் பண்ணுறோம், 36 கிடைக்குது. தென் -5 பண்ணுறோம், 31. ஓகேங்களா? ஸோ 31 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா? ஸோ ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டான கொஷின் ஃபைட்டர்ஸ். ரொம்ப டிஃப்ரெண்ட்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லை, இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட். பட் ஸ்டில் உங்களுக்கு நம்பர் அனாலஜியில் நாலேஜ் இருக்குன்னு சொன்னால் இதை ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலில் ஏற்கனவே நம்பர் அனாலஜி வீடியோ நிறைய போட்டிருக்கோம். ஈவன் ஷார்ட்ஸ்லையுமே ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, டெய்லி சேலஞ்சு வீடியோவாக ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம், அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஷின்லாம் உங்களுக்கு ஒரு கொஷினாகவே தெரிஞ்சிருக்காது. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு 30-35 செகண்டில் இதை நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? சூப்பர். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். ஸோ இமேஜ் பேஸ்டு கொஷின், இதுவுமே ஈஸி தான் ஃபைட்டர்ஸ், ரொம்ப பிரச்சனை இல்லை. ஸோ 2க்கும் 3க்கும் பாருங்கள், 4க்கும் 5க்கும் பாருங்கள். இதில் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கோ அதுதான் இந்த 3 நடந்திருக்கும், அவ்வளோதான் இந்த கொஷினுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபைட்டர்ஸ், இந்த ஏ ஹார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்திருக்கு, அதாவது செகண்ட் ரோவில். இந்த சேம் வே PY இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ஃபர்ஸ்ட்டில் வரணும். ஸோ PY ஃபர்ஸ்ட்டில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லையும் தான் இருக்குது. ஓகேங்களா? சூப்பர். தென் இந்த லாஸ்ட் பொசிஷனில் பாருங்க ஃபைட்டர்ஸ், இங்கே P இருக்கா, இந்த P வந்து பார்த்தீங்கன்னா டாப்லேருந்து இங்கே வந்திருக்கு. ஸோ அதேமாதிரி S வந்து இங்கே வரணும். ஸோ இப்போ S வந்து அங்கே வர மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. இங்கே 4th ஆப்ஷனில் ஹார்ட் கொடுத்துட்டாங்க, அதனால 4th ஆப்ஷனும் வராது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்ட். வேறு எதுவுமே பார்க்க வேண்டியதே இல்லை. பிகாஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா PY வரல, YS வந்திருக்கு. இங்கே பாருங்க S ஹார்ட் வந்திருக்கு, அதனால தேர்ட் ஆப்ஷனும் தப்பு, செகண்ட் ஆப்ஷனும் தப்பு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். வேறு எதுவுமே தேவையில்லை ஃபைட்டர்ஸ், இவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு சிம்பிளாக சொல்லிட்டேன். நீங்கள் ஒவ்வொரு படமாக பார்த்து அப்புறம் செக் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக 1 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடும். ஸோ நான் இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 1 to 2 பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக், 2 to 3 பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக். இந்த சேமே இந்த 1லேருந்து 2 பார்த்தீங்கன்னா அதே லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா 3க்கும் 4க்கும் ரிப்பீட் ஆயிருக்கும்.
அதேமாதிரி 4லேருந்து 5க்கு பார்த்தீங்கன்னா இந்த 2க்கு 3க்கு பார்த்தீங்கன்னா அந்த லாஜிக் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். அவ்வளோதான், குழம்பிடிச்சா குழம்பாத மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ டேரெக்டாக 2 3 பாருங்கள் ஃபைட்டர்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 5 பாருங்கள், அவ்வளோதான். அந்த 2 டயக்ராம் மட்டும் பாருங்கள், ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சிம்பிள், சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே. ஸோ எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னா FJYUன்னு கோடா இருக்கு. ஸோ ஹைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோடா இருக்கு. ஸோ கேமுக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இது எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். ஸோ இலேருந்து F எப்படி வருதுன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். +1 பண்ணுறாங்க. ஹெச்லேருந்து ஹைக்கும் +1 பண்ணுறாங்க. ஸோ ஜிலேருந்து +1 பண்ணுங்க, ஹெச் வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது 2 ஆப்ஷன் இருக்கு. அதை இப்போதைக்கு நம்ம ஹோல்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் லெட்டர் பாருங்க ஃபைட்டர்ஸ். எக்ஸ்லேருந்து ஜே வந்திருக்கு. ஓகே, ஸோ எக்ஸுக்கும் ஜேக்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். இது 12 ஆட் பண்ணுறாங்க ஆக்சுவலி. ஓகேங்களா, +12 பண்ணுறாங்க. இந்த சேம் வே ஐலேருந்து இ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து -4 பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு செட்டு பார்க்கும்போது +12 பண்ணுறாங்க, இங்கே வந்து -4 பண்ணுறாங்க. ஸோ லாஜிக் வந்து இடிக்குது. ஸோ அங்கே வேறு லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபைட்டர்ஸ். அது என்னன்ட்டு நீங்கள் பொறுமையாக தான் பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ஹெச்னு கண்டுபிடிச்சிட்டோம். பட் செகண்ட் லெட்டருக்கும் தேர்ட் லெட்டருக்கும் சம்திங் இட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை நம்ம என்னன்னு பார்க்கணும். ஸோ இப்போ நாங்கள் டேரெக்டாக 4th ஆப்ஷன் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். டி இருக்குது, யூ இருக்குது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் லெட்ரு. ஓகேங்களா, அதேமாதிரி இலேருந்து எஃப் நெக்ஸ்ட் லெட்ரு. ஓகேங்களா, சூப்பர். அதேமாதிரி இப்போ இ இருக்குது. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் எஃப் தான் வரணும். ஸோ இங்கேயும் எஃப் தான் இருக்குது, இங்கேயும் எஃப் தான் இருக்குது. அது எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்குது இந்த 2வது 3வது லெட்டர் தான். ஓகேங்களா, அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஸோ இங்கே பாருங்கள் ஃபைட்டர்ஸ், எக்ஸிட் இருக்குல்ல, அதுக்கு என்ன கோடு பார்த்துருக்காங்க? FJYU. ஸோ இங்கே பாருங்கள் ஃபைட்டர்ஸ், கிராஸில் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ எக்ஸ்லேருந்து +1 பண்ணால் ஒய், அது வந்து தேர்ட் லெட்டராக போட்டிருக்காங்க. ஐலேருந்து +1 பண்ணிங்கன்னா ஜே, அது வந்து செகண்ட் லெட்டராக போட்டிருக்காங்க. ஓகேங்களா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சேம் வே ஏக்கும் எம்முக்கு எடுத்துங்க. எம்லேருந்து +1 பண்ணுங்க ஃபைட்டர்ஸ், என் வரும். ஸோ அப்போ செகண்ட் லெட்டர் தான் என். ஓகேங்களா, தென் ஏலேருந்து +1 பண்ணுங்க, பி வரும். அதுதான் தேர்ட் லெட்டர். தென் இலேருந்து +1 பண்ணால் எஃப். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 3. ஓகேங்களா, எவ்வளோ ட்ரிக்கியாக கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வரும் ஃபைட்டர்ஸ். நீங்கள் தான் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா, அதனால தான் சொல்கிறேன், நம்ம சேனலில் எல்லா விதமான கொஸ்டினும் நான் கவர் பண்ணுறேன். எல்லா டைப் டிஃபிகல்ட்டி லெவல் கொஸ்டினும் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா, இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். நான் எதுவும் எடுக்கல, ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் எடுத்து சால்வ் பண்ணுறேன். ஓகேங்களா, சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். The face opposite to 1. ஸோ 1க்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. டைஸ் கொஸ்டின், நோ ப்ராப்ளம். ஸோ இது நம்ம இந்த மாதிரி 2 டைஸ் கொடுத்துருக்காங்கனாவே ஃபஸ்ட்டு டைஸ் 1 எடுத்துக்கங்க. ஓகேங்களா, அதில் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ டைஸ் 2லையும் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரெண்டுத்துலேயும் வந்து 3 தான் காமனாக இருக்குது. ஸோ இதை வந்து கிளாக் வைஸில் எழுதுங்க. 3 2 7. ஸோ சேம் வே செகண்ட் டைஸ்லையும் எடுத்து எழுதுங்க ஃபைட்டர்ஸ். 3 4 5. ஓகேங்களா, ஸோ 7க்கு ஆப்போசிட் 5, 2க்கு ஆப்போசிட் 4. ஸோ 1க்கு ஆப்போசிட் தான் 3 இருக்க முடியும். ஸோ அப்போ இதுதான் 1. ஸோ 1க்கு ஆப்போசிட் என்ன? 3. ஸோ 3 எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா, சூப்பர். ரொம்ப ஈஸி ஃபைட்டர்ஸ், நத்திங் டு வரி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின். இந்த 5th கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, நம்பர் அனாலஜி கொஷின். ஸோ ஏதோ ஒரு லாஜிக் கொடுத்துருக்காங்க. அந்த லாஜிக் நம்ம கண்டுபிடிச்சி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ நல்லா பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 5க்கும் 100க்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ ஸ்கொயர் பண்ணால் கூட 25 தான் வருது. பட் இங்கே 100 இருக்குது. மேபி ஸ்கியூ பண்ணுவோமா? ஸோ 5 ஸ்கியூ பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், 125. ஸோ இப்போ இதுலேருந்து 25 மைனஸ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், 100. ஓகேங்களா, இந்த சேம் லாஜிக்கை ஃபஸ்ட்டு செட்டில் அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு செட்டில் நம்மளுக்கு அப்ளை பண்ணும்போது 4 ஸ்கியூ பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், என்ன வருது? 64. 64லேருந்து 25 மைனஸ் பண்ணுவோம். பிகாஸ் நம்ம இங்கே 25 மைனஸ் பண்ணியிருக்கல. ஸோ மைனஸ் பண்ணும்போது இங்கே ஒரு 9. ஸோ 5லேருந்து 2 போச்சுன்னா 3. ஸோ 39 வருது. 39 இங்கே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ட்ரிக்கியான லாஜிக் பார்த்தீங்களா? அதை ஸ்கியூ பண்ணுறாங்க, ஸ்கியூ பண்ணி -25 பண்ணுறாங்க. ஓகேங்களா, தட்ஸ் இட். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக ஆப்ஷனை செக் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ 6 ஸ்கியூ பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், 216. இதெல்லாம் நீங்கள் 25 மைனஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே யூனிட் டிஜிட் பண்ணும்போது 1 தான் வருது. பட் இங்கே 2 கொடுத்துருக்காங்க. அப்போயே இதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இந்த சேம் வே நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 3 ஸ்கியூ பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், என்ன வருது? 27. ஸோ 25 மைனஸ் பண்ணுங்கள், நம்மளுக்கு 2 தான் கிடைக்குது. ஸோ 2 இருக்குன்னு பாருங்கள், இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் நம்பர் அனாலஜி கொஷின். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி லாஜிக் உங்களுக்கு வித்தின் அ செகண்ட் ஆர் வித்தின் அ 5 செகண்டில் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் ஃபைட்டர் ஸ்ட்ரைக் ஆகும். அது வந்து நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோவில் ஏகப்பட்ட சேலஞ்சஸ் வந்து டெய்லி சேலஞ்சாக இருக்கட்டும், இல்லை ட்ரிக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரெகுலராக பாருங்கள், பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ண போயிடலாம்.
இந்த 6th கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். ஸோ இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணுறது நல்லது. அப்படி கவுண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் பாருங்க ஃபைட்டர்ஸ். இதில் பார்த்தாலே தெரியுது டி பாருங்க ரிப்பீட் ஆகிட்டே இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ டீக்கும் சம்திங் ஒரு ரிலேஷன் இருக்குது, அதை நம்ம கண்டுபிடிச்சாலே போதும். ஓகேங்களா? ஸோ அது என்னன்னு பாருங்க. ஸோ இந்த டீக்கும் பாருங்க 2 4 6 அதேமாரி பாருங்க 2 4 6. ஸோ 6 பிரிச்சிருக்காங்க, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ அப்படியே நம்ம பிரித்து பார்ப்போம். பிரித்தா என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு ஸ்லாஷு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்லாஷு, தென் 2 4 6 கியூ பக்கத்தில் ஒரு ஸ்லாஷு, தென் 2 4 6 இங்கே ஒரு ஸ்லாஷு. ஓகேங்களா? ஸோ 6 பிரிச்சுட்டோம். தென் நெக்ஸ்ட் பாருங்க ஃபைட்டர்ஸ், என்ன பேட்டர்ன் ரிப்பீட் ஆயிருக்குன்னு மோஸ்ட்டாக நினைக்கிறீங்க பாருங்க. அதாவது டி வந்திருக்கு, பி வந்திருக்கு, நெக்ஸ்ட் ஒரு டேஷு, அதுக்கப்புறம் பி டி, நெக்ஸ்ட் ஒரு டேஷ். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க ஃபைட்டர்ஸ், கடைசியாக கியூ வந்திருக்கு. எல்லாத்துலேயும் கியூ ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ கடைசி வந்து கியூவாக தான் இருக்கும் மோஸ்ட்டாக, அதுவும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பி பக்கத்தில் என்ன லெட்டர் வரும்னு கண்டுபிடிச்சா ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்க ஆர் வந்திருக்கு. ஓகேங்களா? இங்கேயும் ஆர் இருக்கு. ஸோ ஆர் கன்ஃபார்ம். இவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். இந்த பேட்டர்னில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்ன் படி நீங்கள் சால்வ் பண்ணினா ஆன்சர் கன்ஃபார்ம். ஓகேங்களா? அதை நான் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஒரு செகண்ட் இது எல்லாத்தையும் ரேஸ் பண்ணிக்கிறேன், அப்போ தான் நம்ம டைப் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்போ பாருங்க ஃபைட்டர்ஸ், பி பக்கத்தில் என்ன வரணும்? ஆர் வரணும். ஸோ இங்கே ஆறு, இப்போ டைரெக்டாக ஆரில் ஸ்டார்ட் ஆகிற ஆப்ஷன் தான். அது வந்து செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது, ஃபோர்த் ஆப்ஷன் இருக்குது. அவ்வளோதான் நீங்கள் பார்க்கணும், வேறு எதையும் பார்க்காதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க ஃபைட்டர்ஸ், டி பக்கத்தில் கேப் இருக்குது. ஸோ டி பக்கத்தில் கியூ வரணும். ஸோ செகண்ட் லெட்டர் கியூ, செகண்ட் லெட்டரில் கியூ பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன்லேயும் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பியும் இருக்குது, பியும் இருக்குது. இப்போ நம்ம டேரெக்டாக 5th டேஷை பார்த்தா போதும். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா கியூக்கு முன்னாடி இருக்குது, கியூக்கு முன்னாடி டி. ஸோ 5th டேஷில் டி வரணும், செகண்ட் ஆப்ஷனில் வருது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் ரைட். இவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். வேறு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு ஷார்ட்டாக நான் சொல்லிட்டேன். வேறு எதுவுமே நீங்கள் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எதனா டவுட் இருக்குன்னா நீங்கள் ஃபைனலாக அது பாருங்கள், இங்கே ஒரு லாஸ்ட்டு செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே லாஸ்ட்டில் ஆர் இருக்குது, தென் லாஸ்ட்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா பி இருக்குது, டி இருக்குது. இதே ஒரு டைம் செக் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது டி பக்கத்தில் என்ன வரும்? பி தான் வரணும். ஸோ பி தான் வரணும் இங்கே. ஸோ பி வர மாதிரி பாருங்கள், செகண்ட் ஆப்ஷனில் தான் அகேன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அவ்வளோதான். நீங்கள் ஒரு டைம் கண்டுபிடிச்சாலே போதும். உங்களுக்கு 100% அதில் நம்பிக்கை இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுங்க. அதிலே கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஓகேங்களா? சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ், ஸ்லாகிசம் கொஸ்டின். இதுவும் ஈஸியாக தான் இருக்கும், நோ நீட் வரி. ஆல் பென்ஸ் ஆர் லேப்டாப். ஓகே, பென்னு, லேப்டாப்பு. ஓகே, ஆல் லேப்டாப்ஸ் ஆர் கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, கம்ப்யூட்டர். ஓகேங்களா? சூப்பர். அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். டயக்ராம் போட்டாச்சு. இப்போ டேரெக்டாக நம்ம கன்க்ளூஷன் பார்ப்போம். ஆல் பென்ஸ் ஆர் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. ஆல் பென்ஸ் வந்து கம்ப்யூட்டர்ஸ் தான். சின்ஸ் லேப்டாப்பே கம்ப்யூட்டருக்குள்ளே தான் இருக்குது, அதேமாரி லேப்டாப்குள்ளே தான் பென் இருக்குது. ஸோ ஆல் பென்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் கரெக்ட் தான் ஃபைட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் கரெக்டு. செகண்ட் வாங்க, ஆல் லேப்டாப்ஸ் ஆர் பென்னு சொல்கிறாங்க. ஆல் லேப்டாப்ஸ் எப்படி பென்னாக இருக்கு முடியும்? ஆல் பென்ஸ் ஆர் லேப்டாப், நாட் ஆல் லேப்டாப்ஸ் ஆர் பென்ஸ். அதனால செகண்ட் கன்க்ளூஷன் ராங்கு. ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் ஃபாலோ. எங்கே இருக்குன்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ரைட் ஃபார் கொஸ்டின் நம்பர் 7. ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, 8th கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். இது எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பாருங்க. ஸோ இங்கே டயக்ராம் பாருங்க ஃபைட்டர்ஸ், என்ன மாதிரி கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஸ்கொயர் போட்டு உள்ள எக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்க. இங்கே இருக்கு, பட் இதுக்கு இடையில ஒரு கோடு வர போட்டிருக்கான். அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட். இதில் வெறுமே கோடு மட்டும் தான் இருக்கு, அதனால செகண்ட் எலிமினேட்டட். இதில் ஏதோ ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, இதுவும் எலிமினேட்டட். பட் ஃபோர்த் ஆப்ஷனில் பாருங்க, நம்ம போட்ட மாதிரி கரெக்டாக இருக்கா? அதனால ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஸோ 9th கொஷின் ஃபைட்டர்ஸ், மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்கனாவே நீங்கள் ஆப்ஷன் பார்த்தா நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும். ஆப்ஷனில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள், அதை பார்த்து நம்ம ஈஸியாக மூவ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இப்போ இந்த கார்னரில் வந்து சி வரணும்ல. ஸோ சி எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள், இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜெட்டு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஜெட்டு வந்து அதாவது லெஃப்ட் பார்த்த மாதிரி இருக்கா? நம்மளுக்கு மிரரில் பார்க்கும்போது ரைட்டில் பார்க்குற மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் கரெக்டாக இருக்குது, செகண்ட்லையும் கரெக்டாக இருக்குது, தேர்டில் கரெக்டாக இருக்குது, பட் ஃபோர்த்தில் லெஃப்ட்டில் பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால் ஃபோர்த் ஆப்ஷன் ராங். ஸோ ஃபோர்த்தை நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், எல். ஸோ எல் பாருங்கள் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட். இதில் பாருங்கள் கரெக்டாக இருக்குது, இங்கேயும் கரெக்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எஸ் பார்க்குறோம். ஸோ எஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா ரைட்டை பார்த்த மாதிரி இருக்கா? அப்போ இங்கேயும் ரைட்டு பார்த்த மாதிரி தான் இருக்குது. அதனால் செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட். இங்கே பாருங்கள் லெஃப்ட்டை பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். இந்த மாதிரி தான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணோம். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். நான் எதனா கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன், எதுவுமே கஷ்டம் இல்லை. நீங்கள் கொஸ்டினை பார்க்குறீங்க, 4 ஆப்ஷனை அப்படியே கம்பேர் பண்ணுங்கள். நீங்கள் இதை வச்சு நீங்கள் அதில் பார்த்து எழுதிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணாலே
உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இதுக்கு பென் பேப்பர் எதுவுமே தேவையில்லை ஃபைட்டர்ஸ். உங்களுக்கு கம்பேர் பண்ண தெரிஞ்சிருக்கு, ஒரு லாஜிக்காக வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக கிடைச்சிரும். ஓகேங்களா, சூப்பர். ஃபைனல் கொஷின் ஃபைட்டர்ஸ். சயின்ஸை அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நம்ம சயின்ஸ் படி போகலாம். ஸோ டேரெக்டாக நம்ம சால்வ் பண்ணால் தான் இது கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போயிடலாம். 16 × 4/20. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கனாவே இங்கே 5 வருது. 5 16 கேன்சலே பண்ண முடியாது. அப்பயே நாங்கள் இதை எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ செகண்ட் ஆப்ஷன் போயிடலாம். சூப்பர். செகண்ட் ஆப்ஷனில் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், 16/4 ப்ளஸ் ஒரு 20 தென் இன்ட்டு ஒரு 82. ஸோ இதை பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 டிஜிட் வருது. பட் இங்கே ஆன்சரே பார்த்தீங்கன்னா 148 தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் இது இப்பயே எலிமினேட் பண்ணிடலாம். இவ்வளோதான். இந்தமாதிரி சிம்பிள் லாஜிக் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் சால்வ் பண்ணி அப்புறம் ஆன்சர் வரலன்ட்டு அப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் ஆப்ஷன் போகிறதுக்குள்ள கண்டிப்பாக இந்த கொஸ்டின் நீங்கள் அந்த மாதிரி சால்வ் பண்ணீங்க. 4th ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் அப்போ கண்டுபிடிக்கிறீங்கன்னா அப்போ எவ்வளோ டைம் எடுக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு 3 minutes கூட ஆகுது சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ணிங்கன்னா. அதனால ஷார்ட்டாக சால்வ் பண்ணுங்கள். டக்குன்னு அந்த ஆப்ஷன் வராதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா வேற ஆப்ஷன் போயிடுங்க. ஓகேங்களா, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ நம்ம தேர்ட் ஆப்ஷன் பார்ப்போம். 16/4 × 20. ஸோ இங்கேயே கேன்சல் பண்ணி பாருங்கள். இது ஒரு 5 terms வருது. ஸோ 80 வருது. ஓகே, வரும்னு நினைக்கிறேன். தென் 20 பக்கத்தில் என்ன பண்ணலாம், ப்ளஸ் பண்ணுறாங்க 82. தென் அப்புறம் ஒரு ஈக்குவல் டு 14 மைனஸ் 48. ஸோ இங்கே மைனஸில் வருது, இங்கெல்லாம் ப்ளஸில் இருக்குது. அது தேர்ட் ஆப்ஷனும் தப்பு தான். இவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு பாருங்கள். 4th ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். 16/4 × 20 ப்ளஸ் ஒரு 82 மைனஸ் 14 இஸ் ஈக்குவல் டு 148. ஓகேங்களா, ஸோ இதை அடித்தா 4 வருது ஃபைட்டர்ஸ். மல்டிப்ளை பண்ணால் 80. ஸோ 80யும் 82 ஆட் பண்ணுற ஃபைட்டர்ஸ் 162 வருது. அதில் ஒரு 14 மைனஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு 8. தென் 5லேருந்து 1 போச்சுன்னா ஒரு 4, ரிமைனிங் 1. ஸோ 148 வருது ஃபைட்டர்ஸ். ஸோ போத் சைடும் கெட் மேட்ச்டு. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். 10 இம்பார்ட்டன்ட் ரீசனிங் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபார் டெல்லி கான்ஸ்டபிள். ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ ரீசனிங் பொறுத்தவரை நீங்கள் எதையும் வரி பண்ண வேண்டியதில்லை. நம்ம சேனலை நீங்கள் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் மார்க் வரதுக்கு ஐ ஆம் கேரண்டி. ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லா கான்செப்ட் கொஸ்டினுமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ராக்டிஸ் மட்டும் தான் உங்களை ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் மட்டும் தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கொண்டு வரும். ஓகேங்களா, லக்கில் கெஸ்ஸில் போகிறதுலாம் வேஸ்ட் ஃபைட்டர்ஸ், பிகாஸ் நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஓகேங்களா, 25 out of 25 எடுக்கணும்னா கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச்.